வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு 3 ஏக்கர் 41 சென்ட்டு. ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இது. ஒரு சின்னதாக வீடு, மரம், செடி, கொடி எல்லா ஃபெசிலிட்டியோடு இது இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ். நாம் இப்போ உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறோம். ப்ராப்பர்ட்டி தெரியுதான்னு பாருங்கள். ஒரு நல்ல தரமான வீடு, புது வீடு, இப்போ தான் கட்டின வீடு. அதாவது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க. அதாவது மாமரம், தென்னை மரம், சப்போட்டா, நெல்லி, வாழை மரம், அதோட மகாகனி, தேக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன கன்றுங்களும் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய மரங்களும் இருக்குது. இதுதான் வெளிப்புற தோற்றம். இதுதான் இது. டோட்டல் ஏரியா 3 ஏக்கர் 41 சென்ட்டு. இதனுடைய ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் 61,000 ரூபா. அதாவது 2,07,90,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும் அமௌண்ட்டு. டோட்டலாக மொத்தமாக கிரவுண்டு கணக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டோட்டல் 62 கிரவுண்டு இது வந்து வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலைன்னு பார்த்தாங்கன்னா 139 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை. வீடு வந்து பிராண்ட் நியூ வீடு தான். உள்ளுக்குள்ளேயும் நான் காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கிராமத்தை சார்ந்த மாதிரி இருக்கும். வில்லேஜ் டைப்லேயே வந்து இருக்கும். ஏன்னா ஒரு வில்லேஜுக்கு அருகாமையில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. பவுஞ்சூர் கிராமத்துக்கு முன்னாடியே கூவத்தூர் கிராமத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் 7 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வரும். அதாவது மேலே வந்து ஒரு ரூம் போடுறதுக்கு, ரூம் வந்து புதுசாக பெரிய ரூமாக ரெடி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மேலே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டோட வந்து சூப்பரான ஒரு ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. தற்போதைக்கு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா நீட்டாக இருக்கும். பெரிய யூசேஜ் ஒன்றும் இல்லை. இப்போ தான் வந்து கட்டினது. இது வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு ஒரு பெரிய பெட்ரூம் இது. ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூமோட. இன்னொன்று ஒரு அதாவது 150 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் இது. அதோட கிச்சன். டோட்டலாக வந்து ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போதைக்கு கிணறு சர்வீஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்துருக்கிறது மேலே வந்திருக்கிறோம். சரௌண்டிங் முழுவதும் வீடுகள் தெரியுதான்னு பாருங்கள். இதான் மேல் உள்ள பகுதி. இப்போது நம்ம அந்த அட்டாச்சு பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ரூம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனுடைய அட்டாச் பாத்ரூமாக இதை ஃபஸ்ட்டு முன்னாடி ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கிற தோட்டம். அதாவது ஒரு 50% அளவுக்கு கொஞ்சம் மரம், செடி, கொடியுடன் கூடிய இடமா இருக்குது. 50% வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. 3 பக்கம் வந்து ஃபென்சிங் இருக்குது. ஒரு பக்கம் வந்து காம்பவுண்ட் இருக்குது. இதெல்லாம் தர்பூசணி போட்டிருக்காங்க, வெண்டை போட்டிருக்காங்க, கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி பயிர் வகைகள் பண்ணியிருக்காங்க. தெரியுதான்னு பாருங்கள். இதுதான் ப்ராப்பர்ட்டி முழுவதுமாக. அது நடுவில் தென்னங்கன்றுங்களாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஓப்பன் ஷவர் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஒரு
கிணறு சர்வீஸ் இருக்குது, அதாவது சோலார் சர்வீஸு. இன்னொன்று வந்து போர் சர்வீஸ் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டியோட ரோடோட ஃப்ரண்டேஜ் வந்து 200 ஃபீட் வந்து ரோடோட ஃப்ரண்டேஜ். ப்ராப்பர்ட்டி இருக்கிறது வெஸ்ட்டு ஃபேஸிங். நம்ம இப்போ பின்பக்கமாக உள்ள அந்த சோலார் சர்வீஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 50 சென்ட்டில் கத்திரி வந்து பயிரிட்டிருக்காங்க. அது பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது பின்பக்கமாக உள்ள சோலார் சர்வீஸை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்து கிணறு, அதுக்கு கிணத்துக்கு மேல் பக்கம் இருக்கிறது சோலார். தண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கிணத்து பகுதியாண்ட மட்டும் ஒரு ஏக்கர் அளவுக்கு காம்பவுண்டும் பண்ணியிருக்காங்க. மண்ணும் பியூர் ரெட் சாயில் தான். நமக்கு வந்து கொஞ்சம் மட்டும்தான் ஃபென்சிங், முக்கால் பாகம் நம்மளுக்கு காம்பவுண்டே கவர் ஆகிடுது. ப்ராப்பர்ட்டியோட ஓவரால் சரௌண்டிங் பாருங்கள். இதில் ஆல் ஓவர் எல்லா இடத்துக்குமே வாட்டர் லைன் கனெக்ஷன் இருக்குது. அதாவது டிப்ரிகேஷனும் இருக்குது, பைப் லைனும் இருக்குது. மண்ணும் தரமான மண், பியூர் ரெட் சாயில் மண் இது. அதாவது சென்னை தாம்பரத்துலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அதே மாதிரி திருவான்மையூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இதில் விளைஞ்சிருக்கிற வெண்டைக்காய் வந்து எந்த சைஸ் இருக்குன்றதை பாருங்கள். இதுதான். ஓகே, தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.